ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்த பிரச்சோதயாத். வணக்கம் நண்பர்களே. பயனுள்ள பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் மற்றும் குறிப்புகளுக்கு எங்களின் இந்த ஸ்ரீ மச்சமுனி ஜோதிடம் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த காணொளியில நம்ம பிரசன்னத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்க்கலாம். இப்ப பிரசன்னம் அப்படின்னா அந்த நேரத்துல வரக்கூடியவங்களோட கேள்விக்கான பதில நம்ம தற்செயலா அப்பயும் நம்ம பார்க்கறது. இப்ப பாத்தீங்கன்னா போர் போடுறோம், தண்ணி வருமா வராதான்னு கேள்வி இருக்கும். இல்ல திருமணம் நடக்குமா நடக்காதா, இல்ல காணாம போன பொருள் கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல காணாம போனவங்க திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா, உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆனா பதில் தான் இந்த பிரசன்னம்ங்கிறது. இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது எப்பவுமே தற்காலிகமானது. ஆனா ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் போது இருந்த கிரக அமைப்பு, ராகு கேது சூரியன் சந்திரன் எல்லாருமே எந்தெந்த இடத்துல இருந்தாங்க, எந்த நட்சத்திரத்துல நம்ம பிறக்கிறோம், அன்னைக்கு இருக்கக்கூடிய திதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அயனம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமானது. பிரசன்னம் அப்படிங்கிறது தற்காலிகமானது. அப்புறம் பிரசன்னத்தை வச்சுக்கிட்டு ஒரு விளையாட்டோட வெற்றியை நம்ம கணிக்கலாம். இப்ப விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அப்படிங்கிற அந்த ஒரு வெற்றியை நம்ம ஈஸியா கணிக்கலாம். ஆனா ஜோதிடத்தை வச்சு ஒரு அணியினுடைய வெற்றியை நம்ம கணிக்க முடியாது. அதே மாதிரி பிரசன்னத்தை வச்சுக்கிட்டு ஆண் பெண் இருவரோட ஜாதகத்தினுடைய பொருத்தம், திருமண பொருத்தத்தை இணைக்க இயலாது. கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நம்ம சொல்லலாமே தவிர இரண்டு ஜாதகத்தை வச்சு அதனுடைய திருமண பொருத்தத்தை நம்ம பிரசன்னத்தின் மூலமா நம்ம பார்க்க முடியாது. ஆனா ஜோதிடத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆண் பெண் இருவரோட ஜாதகத்தினுடைய திருமணத்திற்கான பொருத்தத்தை நம்ம பார்த்து சரியான பொருந்தி இருந்ததுன்னா சரியான முறையில அதை நம்ம இணைச்சுக்கலாம். பிரசன்னத்தின் மூலமா தற்காலிகமா வீடு கட்டலாமா கட்ட முடியுமா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். ஆனா ஜோதிடத்தின் மூலம் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தசா புத்தியை வச்சுக்கிட்டு அந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு நிஜமாவே இருக்கா இல்லையாங்கிறத கணிச்சு நம்மளால அதை கரெக்டா சொல்ல முடியும். அதே போல ஒருத்தரோட இறப்பை நம்ம பிரசன்னத்தின் மூலம் நம்ம தீர்மானம் செய்ய முடியாது. ஆனா ஜாதகத்தை வச்சு நம்ம தாராளமா தீர்மானம் செய்யலாம். இப்ப 3 மாத அறுவடை பயிர், நெல்லு, இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரசன்னத்தின் மூலமா நம்ம பார்க்கலாம். ஆனா இதுவே கரும்பு, வாழை, வெற்றிலை இந்த மாதிரியான பயிர்களை பிரசன்னத்துல நம்ம பார்க்க முடியாது. இதை நம்ம ஜாதகத்தை வச்சேதான் நம்ம அதனுடைய வளர்ச்சியை நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி வழக்குகள்ல வெல்வேனா வெல்ல மாட்டனா அப்படிங்கிற விஷயத்த பிரசன்னத்தின் மூலமா நம்ம தாராளமா சொல்லலாம். ஆனா இதே ஜாதகத்தின் மூலமா அது நம்ம சொல்றதுக்கு முடியாது. அதே மாதிரி தான் களவு போன பொருட்களை நம்ம பிரசன்னத்தின் மூலமா நம்ம பார்க்கலாம். ஆனா ஜாதகத்தின் மூலமா களவு போன பொருட்களை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு என்னோட குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாமா வேண்டாமான்னு பிரசன்னம் போட்டு நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். ஆனா ஜோதிடம் தான் இறுதி வரை படிப்பதற்கு ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து தருது. பிரசன்னம் அப்படிங்கிறது உடலினுடைய வெளித்தோற்றத்தில் ஏற்படக்கூடிய காயத்திற்கான மருந்து, அது உடனே ஆறி போயிடும். ஆனா ஜோதிடம் அப்படிங்கிறது மனதில் ஏற்பட்ட வலியை போன்றது, அது அப்பப்ப மருந்து போட்டு கொண்டே தான் இருக்கணும். ஒரு கட்டத்துல பிரசன்னம் நடக்காம கூட போகலாம், ஆனா ஜோதிடம் நடந்தே தீரும். ஆகையால இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அனுபவ ரீதியாக நீங்க தற்காலிகமா இருக்கக்கூடிய பணிகளுக்கு நீங்க பிரசன்னத்தை பாருங்க. நிரந்தரமான தேவைகளுக்கு எப்பவுமே ஜோதிடத்தையே நம்புங்கள், ஜோதிடத்தையே நீங்க பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில் காண்போம். நன்றி.